ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான். தனி தக்காளி சட்னி. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின அந்த வெங்காயம் வதங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இதை போடணும். குழம்பு மிளகாய்த்தூள் அதிகமாக போடணும். நல்லா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, மசாலா கருகிறதுக்குள்ளாட்டியும் பார்த்தீங்கன்னா, தக்காளியை நல்லா பச்சையாக அரைச்சிட்டு, பியூரியாக அரைச்சிட்டு, அதை ஊற்றிட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான், ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் இதில் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், கெட்டியாக தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் செய்வோம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். சம்டைம்ஸ் போடாமையும் நல்லா தான் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செட்டாக் சேனலில் நிறைய டைம் இந்த மெனு பிளானில் காமிக்கிறப்ப கேட்பாங்க, இந்த சட்னியோட ரெசிபி வீடியோ போடுங்கன்னு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதுவே நல்லா பாருங்கள், தண்ணி ஊற்றுனது நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் டின்னர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இந்த தக்காளி சட்னியும் தான். இந்த சட்னி செஞ்சாலே பசங்க பேசாமல் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ற சுவடே தெரியாது. 2 தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். இந்த சட்னியோட ரெசிபி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டீங்களாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.